ஆன்மீக தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜேஷின் இனிய வணக்கங்கள். பகல் நிலவோட இந்த தேடலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரையோட காளஹஸ்தி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம பழங்கானத்தம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 2000 ஆண்டுகள் பழமையான நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயத்தோட தல வரலாறு என்ன அப்படின்றதும், இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்றதையும், இந்த கோயிலில் இருக்க ஒவ்வொரு சிற்பத்துக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்றதையும், அதோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்றத பற்றியும், ஏன் அண்டை மாநிலத்தில் இருக்க மக்கள்லாம் இங்கே வந்து வழிபடுறாங்க அப்படின்றத பற்றியும், இந்த தலத்தோட வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். நம்ம பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வந்தோம்னா, அக்ரஹாரத்துக்கு முன்னாடி வடக்கு தெருவில் அமைஞ்சிருக்கிறது தாங்க ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயம். எடுத்ததுமே இந்த ஊரை காக்கிற ஊர்காவலன் கோயில் வந்து இருக்குங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஊர்காவலனாக அமைஞ்சிருக்காருங்க. அந்த கோயில் பிரகாரத்தை ஒட்டின மாதிரியே தானே காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஈஸ்வரன் கோயில் வந்து இருக்குங்க. அதுக்கடுத்து அதை ஒட்டின மாதிரியே தானே வடக்கு தெரு காளியம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த 3 கோயிலுமே தானே ஒரே பிரகாரத்தில் இருக்கிற மாதிரி அழகா காட்சி தருதுங்க. இந்த ஒவ்வொரு கோயில்கள்லையுமே தானே வருடாந்திர திருவிழாக்கள் வந்து வெகு விமர்சையா சிறப்பாக நடைபெறுங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போற பல சிறப்புகளை கொண்ட அந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் இதுதாங்க. இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்டதுங்க. ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு முன்னாடி அந்த போர்டு போட்டிருக்கோம். அது கீழே தானே காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கோங்க. கோயிலோட உச்சியில பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் சிவனை வழிபடுற மாதிரி அழகா வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இதோட முன்னழகே ரொம்ப பிரமிப்பா அழகா இருக்குங்க. கோயிலோட முன்பகுதி முழுக்க வெள்ளையும் காவியுமா ரொம்ப அழகா வண்ணம் தீட்டப்பட்டிருக்குங்க. இப்போ இந்த கோயிலோட தல வரலாறையும், இந்த கோயிலோட சிறப்பு பற்றியும், உள்ளே இருக்க அந்த பிரகாரம்லாம் எப்படி இருக்குது, அந்த சிலைகள்லாம் எப்படி இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோமா? வாங்க. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருமணம் சிறப்பாக நடந்துச்சுங்க. விஷ்ணு தாரவார்த்து கொடுக்க பிரம்மா சிறப்பாக நடத்தி வச்சாருங்க. இந்த தெய்வீக திருமணத்தை காண வந்தவங்களில் பதஞ்சலி மகரிஷியும் வியாக்கிரபாதரும் அடங்குவாங்கங்க. இவங்க 2 பேருமே தினமும் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் சிவனோட நடனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உணவை உண்றது கடமையாக வச்சுருந்தாங்கங்க. ஆனால் இப்போ மதுரையில் இருக்கிறதுனால அந்த நடனத்தை பார்க்க முடியலைங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே சிவபெருமான் அவங்க விருப்பப்படி வெள்ளியம்பலத்தை தோற்றுவித்து அதில் நடனம் ஆடினாருங்க. இந்த திரு நடனத்தை தரிசித்ததுக்கு அப்புறம் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பதஞ்சலி மகரிஷி ஒரு வில்வ மரத்துக்கு கீழே யோகத்தில் வந்து அமர்ந்தாருங்க. அந்த வில்வ மரம் இருந்த இடத்துல தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆமாங்க, அப்போ மதுரையை ஆண்ட சடையவர்ம விக்ரம பாண்டியன் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காருங்க. முக்தி தர்ற தெய்வமான காசி விஸ்வநாதரை வந்து தினைக்கு வழிபடணும் அப்படின்றது அவரோட ரொம்ப நாள் ஆசைங்க. ஆனா தினைக்கும் காசிக்கு போய் வழிபட முடியாது அப்படின்றதுனால பதஞ்சலியோட யோக பீடத்துல வந்து கோயிலை கட்டி அங்க காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இங்க இருக்க ஒவ்வொரு தெய்வத்துக்குமே தானே ஆரத்தி காட்டினதுக்கு அப்புறம் பூசாரி நமக்கு 3 முறை வந்து திருநீர் வைக்கிறாங்க. அந்த 3 முறை திருநீர் வைக்கிறப்பவுமே தானே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுறது தெரியுதுங்க. அந்த திருநீர் வைக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ள ஒரு மாதிரியான அதிர்வலைகள் ஏற்படுறத நம்மளால உணர முடியுதுங்க. இந்த தெய்வீக அனுபவத்தை நீங்களும் உணரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் அதை உணர்வீங்க. நம்ம பதஞ்சலி முனிவரை பத்தி இங்க இருக்க சுவர்ல வந்து வரலாறும் பொறிக்கப்பட்டிருக்குங்க. அதுல அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகரிஷி ஸ்ரீ பதஞ்சலி யோகஞான சிம்மம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை கண்டு தரிசிக்க திருக்கையிலிருந்து வந்த பல முனிவர்கள் ஒருவர் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி. இவருக்காகவும் ஸ்ரீ வியாக்கிரபாதர் முனிவருக்காகவும் ஈசனர் திரு நடனத்தை நிகழச் செய்தார். பலகாலம் இத்திருத்தலத்தில் அமர்ந்து தவம் புரிந்தார் ஸ்ரீ பதஞ்சலி. அத்திரி புத்திரராகிய இவர் ஆதிசேஷனின் அவதாரம். ஸ்ரீ லட்சுமணர் பலராமர் எனவும் அவதாரம் எடுத்தவரும் இவரே. ஸ்ரீ ராமானுஜர் திருமூலர் ஆகிய இருவரும் இவரே என கூறுகின்றனர். ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி எழுதிய அநேக நூல்கள் யோக சூத்திரம் மிக மேன்மை பெற்றதாகும். மனம், வாக்கு,
காயம் போன்ற திரியரண சுத்திக்காக முறையே யோக சூத்திரம், வியாக்கரண பாஷ்யம், சரகம் இம்மூன்றையும் எழுதியவர். இறையனார் பாதங்களுக்கு அஞ்சலி செய்ததாலும் அன்னை அனுசுயை கூப்பிய கரங்களில் அவதரித்ததாலும் இவருக்கு பதஞ்சலி என்ற பெயர் விளங்கலாயிற்று. இவர் தமிழாய்வு, யோக முத்திரை, வான சாஸ்திரம் இன்னும் அநேக நூல்களை இயற்றியுள்ளார். 18 சித்தர்களில் ஒருவர். இவர் பிறந்த மாதம் பங்குனி, ஜென்ம நட்சத்திரம் மூலம், வாழ்ந்த காலம் 5 யுகங்கள் 7 நாட்கள் அப்படின்னு அந்த சுவர்ல எழுதப்பட்டிருக்குங்க. ராகு கேதுவுக்கு அதிபதியான பதஞ்சலி மகரிஷியை தரிசிக்கக்கூடிய ஒரே இடம் மதுரை பழங்கானத்துல இருக்க இந்த காசி விஸ்வநாதர் கோயில் ஒண்ணு மட்டும்தாங்க. பதஞ்சலிக்கு துலாபாரம் காணிக்கையை செலுத்துறது இங்க ரொம்ப விசேஷங்க. யோகம் தியானம் செய்ய விரும்புறவங்க எல்லாம் இங்க பதஞ்சலி அமர்ந்த வில்வ மரத்துக்கு கீழே வடக்கு பார்த்து அமர்ந்து யோகாசனம் செஞ்சாங்கன்னா மனம் தெளிவடைஞ்சு ஞான வேட்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு, கல்வி கேள்விகள் எல்லாம் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ராகு கேது தோஷம் உள்ளவங்களும் சர்ப்பதோஷம் உள்ளவங்களும் பதஞ்சலி மகரிஷியை வணங்கினாங்கன்னா தோஷம் விலகிரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. திருமண தடையும் நீங்கன்றது இங்க இருக்க நம்பிக்கைங்க. நீண்ட காலமா பிரிஞ்சு வாழ்ற தம்பதியினர் பதஞ்சலி முனிவருக்கு மல்லிகை மாலையை அணிவிச்சு வழிபட்டாங்கன்னா அவங்க கூடிய சீக்கிரமே ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இங்க விஸ்வநாதர் கிடந்த கோலத்துல அருள்பாலிக்கிறாருங்க. பொதுவா பெரிய லிங்கங்களை நின்ற கோலம் அப்படின்னும், அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற லிங்கங்களை அமர்ந்த கோலம் அப்படின்னும், சிறிய லிங்கங்களை கிடந்த கோலம் அப்படின்னு சொல்றது வழக்கங்க. அதுபடி பார்த்தா இங்க இருக்க லிங்கம் கிடந்த கோலத்துல அருள்பாலிக்கிறார். அதிசயத்தோட அடிப்படையில ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதியில இருந்து மே 5 வரைக்கும் காலையில 6:35 இருந்து 7:15 வரையிலையும், அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 5 இருந்து அக்டோபர் 5 வரைக்கும் காலையில 6:40 இருந்து 7:15 வரையிலையும் சூரிய ஒளி முக்தி தர்ற காசி விஸ்வநாதர் மேல விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம காசி விஸ்வநாதர் பிரகாரத்துக்கு வெளியில துவார பாலகர்களோட ஓவியம் ரொம்ப அழகா வரையப்பட்டிருக்குங்க. பிரகாரத்துக்கு உள்ள பார்த்தோம்னா கருவறைக்கு முன்னாடி வலது பக்கமா விநாயகரும் இடது பக்கமா முருகனும் அழகா காட்சி தராங்க. அவங்களுக்கு முன்னாடி நடுவா நந்தி இருக்காங்க. கற்பகிரகத்துக்கு மத்தியில நம்ம காசி விஸ்வநாதர் அண்ட சராசரங்களுக்கு மத்தியில அப்படியான ஒரு ஒளிப்பிளம்பா திகழ்ற மாதிரி ரொம்ப ரம்மியமா காட்சி அளிக்கிறாருங்க. அதை பார்க்க கண்கூடி வேணுங்க. கண்கொள்ளா காட்சிங்க. கண்குளிர பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அப்படி கடந்த கோலத்துல நம்ம காண்டி காட்சி அளிக்கிறாருங்க. இந்த பழங்கானத்தம் காசி விஸ்வநாதர் கோயில் மதுரையோட காளகஸ்தி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காளகஸ்தியில இறைவன் வாயு உருவமா இருப்பாருங்க. அதே மாதிரி இங்க இருக்க அம்மன் கருவறைக்கு உள்ள இருக்கிற விளக்கு எப்பயுமே அசைஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும். இங்க இறைவன் வாயு ரூபத்துல இருக்காருங்க. அதுக்கு சான்றா காற்று புக முடியாம வடிவமைக்கப்பட்டிருக்க விசாலாட்சி அம்மன் கருவறைக்கு உள்ள இருக்கிற விளக்கு எப்பயுமே அசைஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும். இங்க இருக்க விசாலாட்சிக்கு முப்பீட நாயகி அப்படின்னு பேருங்க. ஆமாங்க, நம்ம தலத்தோட நாயகி விசாலாட்சி சிவனோட ஆவுடையார் மேல தாமரை மலரோட ஸ்ரீ சக்கரத்துல நின்றுகிட்டே தானே அருள்பாலிக்கிறதுனால இவங்கள முப்பீட நாயகி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை வழிபட்டோம்னா நம்மளோட இல்வாழ்க்கை சிறப்பா அமையும் அப்படின்னு, முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இங்க இருக்க தட்சிணாமூர்த்திக்கு சிவ தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பேருங்க. இங்க இருக்க சிவ தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்து அருள்பாலிக்கிறார். புலித்தோல ஆடையா அணிஞ்சு சப்தரிசி எல்லாம் கீழே நிக்க, முடிந்த தலையில கங்கையோட, வலது கையில அபய முத்திரையோட ஜபமாலையையும், இடது கையில ஏட்டையும், வலது மேல் கையில நாகத்தையும், இடது மேல் கையில அக்னி அப்படின்னு சிவனே தட்சிணாமூர்த்தியா அருள்பாலிக்கிறாருங்க. சிவபெருமானோட வடிவங்கள்ல தட்சிணாமூர்த்தி வடிவம் அப்படின்றது ஒண்ணுங்க. முயலகன் அப்படின்ற அஞ்ஞான அரக்கனை காலால மிதிச்சு சின்முத்திரை மூலமா ஞானத்தை போதிச்சு சாந்தி மற்றும் ஞானத்தை அருள்பவர் தான் நம்ம தட்சிணாமூர்த்திங்க. விசேஷமான திருக்கோலத்துல தட்சிணாமூர்த்தி அருள்பாலிக்கிற திருத்தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் கோயில் அமைஞ்சிருக்க தட்சிணாமூர்த்தி தாங்க.
இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி சிவ தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிவனே தட்சிணாமூர்த்தியா அருள்பாலிக்கிறாருங்க. குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக மண்டபத்துல இருக்கிற குரு பகவான் வேறங்க, தட்சிணாமூர்த்தி வேறங்க. ஆனா இவங்க 2 பேருமே தங்களோட தொழிலால ஒன்றுபடுறாங்க. இதனாலதான் மக்கள் தட்சிணாமூர்த்திய குருவா கருதி குருவுக்குரிய வழிபாடுகளை தட்சிணாமூர்த்திக்கு செய்யறாங்க. தட்சிணாமூர்த்தி சிவனோட அம்சம் தாங்க. அவர் அம்பிகைக்கும் சனக சனாதனர் உள்ளிட்ட 4 வேதம் கற்பித்தவருங்க. ஏன் தட்சிணாமூர்த்திய குருவா வழிபடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு என்னும் வட சொல்லுக்கு பெரியது அப்படின்னு பொருளுங்க. பிதா அரசன் அப்படின்ற பொருளும் இருக்குங்க. அனைத்திலும் பெரியவராகவும் ஜீவராசிகளுக்கெல்லாம் தந்தையாகவும் சிறந்த அரசனாகவும் இருக்கிறதுனால இந்த பெயர் உண்டாச்சுங்க. இது மட்டும் இல்லாம கு அப்படின்னா இருள் அப்படின்னும் அறியாமை அப்படின்னும் பொருளுங்க. ரு அப்படின்னா போக்குபவர் அப்படின்ற பொருளும் உண்டுங்க. உலகத்துல இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் அறியாமையை போக்குபவர் தான் இந்த குரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிவனும் அறியாமையை போக்குற கல்வியை அளிக்கிறவர் அப்படின்றதுனால இவரை குரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தட்சிணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்சிணம்ன்ற சொல்லுக்கு தெற்கு அப்படின்னும் ஞானம் அப்படின்ற பொருளும் இருக்குங்க. ஞானத்தோட திருவுருவமாக அமர்ந்து தன்னை வழிபடுறவங்களுக்கு ஞானத்தை வழங்கி அருள்பவர் தான் இந்த தட்சிணாமூர்த்திங்க. ஞானமானது தட்சிணாமூர்த்தியோட முன்னிலையில அவரையே நோக்கி நின்று கொண்டிருக்கிறதுங்க. இங்க இருக்க தட்சிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இந்த இதெல்லாம் கலந்து விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 11 இல்லாட்டினா 21 விளக்குகளை ஏற்றலாங்க. அவருக்கு பிடிச்ச முல்லை இல்லாட்டினா மல்லிகை மாலையை அணிவிச்சு கொண்டக்கடலை, வெற்றிலைப்பாக்கு பழத்தோட வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சாதாரணமா எல்லா கோயில்கள்லயுமே தானா சிவதுர்க்கை சன்னதியும் விஷ்ணு துர்க்கை சன்னதியும் தாங்க இருக்கும். ஆனா இங்க இருக்க துர்க்கை கனகதுர்க்கை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆமாங்க, இங்க கனகதுர்க்கை அருள்பாலிக்கிறாங்க. இவங்களுக்கு செவ்வாய் வெள்ளி ராகு காலத்துல மஞ்சள் நிற அரளியால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம்னா கடன் தொல்லை நீங்கும், செல்வம் பெருகும் அப்படின்றது இங்க இருக்க நம்பிக்கைங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓ அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போங்க. ஆரம்பம் கணபதியா இருந்தாலும் அதை வெற்றிகரமா முடிச்சு தர்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரசித்தி ஆஞ்சநேயர் தாங்க. சாந்த சொரூபினியான நம்ம வரசித்தி ஆஞ்சநேயரை வணங்கினோம்னா செல்வ செழிப்பு, எமன்ட்ட இருந்து பயமில்லாத தன்மை, கல்வி, வீரம், பக்தி, குடும்ப ஒற்றுமை, உத்தியோக உயர்வு, எதிரிட்ட பயமே இல்லாத தன்மை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்க வாழ்க்கையில முயற்சிக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையா, முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுற தடைகளை தகர்த்தெறிய கண்டிப்பா இந்த நரசிம்மர் வழிபாடு தாங்க உங்களுக்கு உதவும். எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற எண்ணம் இருக்குங்க. அந்த எண்ணத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற முயற்சியும் செய்வீங்க. ஆனா உங்களை சுற்றியுள்ளவங்களும் உங்களோட ஜாதகத்துல இருக்கிற தோஷங்களும் இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா உங்களோட விதி, உங்களோட தலையெழுத்து உங்களை முன்னேற விடாம தடுத்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அது தோல்வியில தாங்க முடியும். உங்களோட முயற்சிக்கு முட்டுக்கட்டை போற அந்த விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த நரசிம்மர் வழிபாட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம நரசிம்மரை தினந்தோறும் வழிபாடு செஞ்சோம்னா மன உறுதி பெறுங்க. வேண்டுதல் வைத்தவர் வாழ்க்கையில தோல்வியே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. யோகம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பா யோக நரசிம்மரை நினைச்சு வழிபாடு செய்யணுங்க. அவரை வழிபடுறப்போ ஓம் யோக நரசிம்மர் நமக, ஓம் யோக நரசிம்மர் நமக அப்படின்ற மந்திரத்தை 27 முறை உச்சரிக்கணுங்க. இப்படி உங்க வாழ்க்கைக்கு எது அவசியம் தேவையோ அதை வேண்டி நரசிம்மர்ட்ட வேண்டுதலை வச்சுக்கலாங்க. நம்ம யோக நரசிம்மருக்கு உலர் திராட்சை, ஏலக்காய், கற்கண்டு இந்த நீவேத்தனமா நரசிம்மருக்கு வச்சு வழிபாடு செய்யலாங்க. எந்த வேண்டுதலா இருந்தாலும் உண்மையோட மன உறுதியோட செய்யற பட்சத்துல அது மூலமா நமக்கு கண்டிப்பா பலன் கிடைக்குங்க. நமக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சவங்களோட ஆரோக்கியத்துக்காக, தேக நலனுக்காக, தீராத நோய் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தன்வந்திரி பகவானை பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம தன்வந்திரி பகவானை பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல, பிரம்மாண்ட புராணத்துல இவரை பத்தின குறிப்புகள் இருக்கும். அதாவது திருப்பார் கடல்ல தேவர்களும் அசுரர்களும் அமுதம் கடைஞ்சப்ப கடல்ல இருந்து பல்வேறு பொருட்களும் பல தெய்வங்களும் வெளிவந்தாங்க. அப்ப அண்டமே பிரமிக்கிற வண்ணம் ஜோதி ஒண்ணு எழுந்துச்சுங்க. அந்த ஜோதியில இருந்து பிறந்த மகாபுருஷர் தான் தன்வந்திரி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கற்பனைக்கே எட்டாத அளவோட அவரோட திருக்கரங்கள்ல சங்கு, சக்கரம், அட்டைப்பூச்சி, அமிர்த கலசம் இதெல்லாம் ஏந்தி நின்றாருங்க. அவர் தான் தன்வந்திரி அப்படின்ற தெய்வீக மருத்துவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவரை மருத்துவ கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவங்களோட அதிபதிங்க. மருத்துவ கலையோட முதல்வரான இவரை வேண்டிய தேவர்கள் அமர வாழ்வையே பெற்றிருக்காங்க. மனிதர்களுக்கு நோய் நொடிகள் அவங்க கர்ம வினைப்படி வந்தே தீருங்க. ஆனா அதுல இருந்து நம்மளை மீட்டுக்கிறணும்னா தன்வந்திரி வழிபாடு ஒன்று மட்டும் தாங்க காப்பாற்ற வல்லது. இவரை வழிபட்டோம்னா நோய் நொடிகள் நீங்கிறதோட ஆரோக்கியமும் உண்டாகுங்க. நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சார்ந்தவங்களுக்காகவும் வேண்டிக்கலாங்க. அதுக்காக இங்க ஒரு சோஸ்திரம் எழுதியிருக்கு. அதையும் இங்க வந்தீங்கன்னா நீங்க படிச்சு பாருங்க.
நம்ம கோயில்ல சிவபெருமானோட பஞ்ச சபைகளும் ஓவியமா வரையப்பட்டிருக்குங்க. நம்ம பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் சிதம்பரம் நடராஜரோட ஆனந்த தாண்டவத்தை காணாம உணவு உண்ண மாட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சிவன் அவங்களுக்காக தனது ஆடிய கோலத்தை மதுரையில ஆட்டி அருளிய இடம் தான் வெள்ளியம்பலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வெள்ளியம்பலம் அப்படின்றது ரஜத சபை அப்படின்னு சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்க நடராஜர் சன்னதி தாங்க இந்த ரஜத சபை அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளியால் ஆன அம்பலம், அதாவது அரங்கம் அப்படின்றதுனால வெள்ளியம்பலம் அப்படின்னு சொல்றாங்க. பிற தலங்கள் எல்லாத்திலயுமே இடது கால தூக்கி ஆடுற நடராஜரை வெள்ளியம்பலத்துல வலது கால தூக்கி ஆடுறாருங்க. நம்ம பாண்டிய மன்னன் ராஜசேகர பாண்டியனை நடனம் ஆடுறதுல உள்ள சிரமத்தை உணர்ந்து நடராஜரை கால் மாற்றி ஆட சொன்னதுனால அவருக்காக தன்னோட இடது கால ஊன்றி வலது கால தூக்கி ஆடினதா திருவிளையாடல் புராணம் கூறுதுங்க. இதுலயும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, மீனாட்சியை மணந்து மதுரைக்கு அரசரானதுனால வெள்ளியம்பலத்துல நடராஜரை 10 கரங்கள்லயுமே தானா ஆயுதம் ஏந்தி இருப்பாருங்க. அஷ்டலட்சுமிகளோட ஓவியங்களும் ரொம்ப சிறப்பா அழகா தெய்வீகமா வரையப்பட்டிருக்குங்க. அப்படியே இங்க போனோம்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. கண்குளிர எல்லா தெய்வங்களையுமே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நிம்மதியா ஒரு தியானத்தை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்குதுங்க. இங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு இங்க இருக்க கடவுள்களை தரிசிச்சு மன அமைதியா கொஞ்ச நேரம் தியானிச்சு பாருங்க. உங்களுக்கே அந்த மாற்றங்களும் அந்த எனர்ஜியும் அந்த வைப்ரேஷனும் உங்களுக்கே தெரியப்படுங்க. விஸ்வநாதர் சன்னதியில கால பைரவர் ஓவியம் அழகா வரையப்பட்டிருக்குங்க. பார்க்கடல்ல துயில் கொண்டிருக்க நம்ம விஷ்ணுவோட இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட 5 தலை நாகமும் கருடனும் ஒரே இடத்துல காட்சி அளிக்கிறாங்க. எவ்வளவு பகைமை நமக்குள்ள இருந்தாலும் ஆண்டவன் சன்னதியில நம்ம அந்த பகைமையெல்லாம் மறந்துட்டு ஒன்னா இருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்துதுங்க. இங்க சொக்கப்பன திருவிழா ரொம்ப விமர்சையா நடைபெறுதுங்க. செப்டம்பர் மாசம் நடைபெற இந்த திருவிழால பச்சை பனை ஓலைகளை வச்சு தீ மூட்டுறாங்க. அதுவும் நல்லா கொழுந்து விட்டு எரியுதுங்க. அப்படி எரியிற அந்த பச்சை பனை ஓலையை எடுத்து பாதி எரிஞ்ச நிலையில இருக்க அந்த பனை ஓலைகளை விவசாயம் நடக்கிற விளைநிலங்கள்ல போய் பதியம் செய்யறாங்க. அது மாதிரி செய்யறதுனால விளைச்சல் நல்லா வரும், சாகுபடி அமோகமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த சொக்கப்பனை எரிக்கிறத பாக்குறத ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க.